ஹலோ கைஸ், நம்ம ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் காக்டெயில் இது ஆயிடுச்சு கைஸ். உடம்பு சரியாமல் போயிடுது. பாருங்கள் கைஸ், நல்லா ஹேண்ட் டைம் பண்ணி நல்லா பண்ணி இருந்தது. திடீர்னு பார்த்தா ஏதோ மாதிரி நோய் வந்துட்டு கைஸ். இது என்ன நோயினே தெரில. ஒரு வேளை எதோ சொல்லுவாங்களே கைஸ், அந்த நோய் அந்த சுக்கான வந்துச்சு போல. இது வெயிட் ரொம்ப லாஸ் ஆகிட்டுக்குது. எப்படியும் இடவிட்டு பார்த்தா 300 கிராம் இந்த இது பார்த்தீங்கன்னா இப்போ 10 கிராம் கூட இல்லை கைஸ். அப்படியே மொத்தமாக வெயிட் லாஸ் ஆகிட்டுதுங்க. பாருங்கள் கைஸ், எவ்வளோ அழகாக இந்த காக்டெயில் திடீர்னு பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாமல் போயிடுச்சு. நம்ம இது இப்போ தான் சத்துணவு மாவு தான் கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சர்லைஸ் கொஞ்சம் கலந்து வச்சிருக்கேன் கைஸ். நான் ரெடி பண்ண சத்துணவு மாவு தான். அதான் நான் குத்து பெருசாகணும். இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா அது உடம்பு சரியில்லாமல் போயிட்டு கைஸ். பாருங்கள், பார்க்கறதுக்கு ரொம்ப பாவமாக இருக்குது. கண்ணெல்லாம் அப்படியே மூட்டுக்குது கைஸ். அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிட்டு இருக்குது. நம்ம அதுவாக தானாக சாப்பிட மாட்டோம், நம்ம தான் சாப்பிட. நீங்கள் பாருங்கள், அந்த கொண்டெல்லாம் செம்ம அது ஹெல்த்தியாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நல்லாயிருக்கு. மனுஷன் கூட அந்த மாதிரி தான் கைஸ், பார்க்கும்போது நல்லாயிருக்கும். உடம்பு சரியில்லாமல் நொந்து போயிற மாதிரி பாருங்கள். என்ன தான் எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது பாருங்கள் கைஸ். ரொம்ப நொந்து போயிருக்கு. இந்த மாதிரிலாம் இருந்தால் 10 இருப்பான் மேலே, இந்த வெளியே இந்த 10 இருப்பான். இப்போ பார்த்தீங்கன்னா பறக்கவே முடியலனால இப்போ பார்த்தீங்கன்னா அவனுக்கு ரொம்ப குளிர் எடுத்துச்சு போல இது கைஸ். பாருங்கள், அதனால போற்றி விட்டேன். அப்படியே ஒதுறான் பாருங்கள். அதனால் என்ன பண்ணேன், நான் மேலே ஒரு துணி அவன் மேலே போற்றி விட்டேன் கைஸ். போற்றி விட்டாலும் பார்த்தீங்கன்னா அவன் அதுக்குள்ளே இருக்க மாட்டேன். நான் பாருங்கள், இது வெளியே வரான் பாருங்கள். ரொம்ப வாழாக இருந்தாங்க கைஸ். பாருங்கள், அப்படியே வெளியே வரான் பாருங்கள். அவனுக்கு அது பிடிக்கலையா. அவனுக்கு இது ஃபேன் ஆஃப் பண்ண சொல்லி ஃபேன் ஆஃப் பண்ணிட்டாங்க கைஸ். அவங்க கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துருந்தான். அப்புறமா நான் அதுக்கு சத்துணவு மாவு அப்புறம் சர்லாக்ஸ் எல்லாம் இருந்துச்சு கைஸ். அதெல்லாம் சுடு தண்ணியில் வச்சு கொஞ்சம் கொடுத்தேன். அப்போட அவன் ரெக்கவர் ஆகலை கைஸ். பாருங்கள், என் மேலே ஏறி உட்காந்து பார்த்தீங்கன்னா என் பக்கத்தில் தான் இருக்கான். பட் அவனுக்கு எதுவுமே அவனுக்கு தெரில கைஸ். பாருங்கள், நான் அவனுக்கு கொஞ்சம் நேரம் ஹீட் பண்ணலாம் சொல்லி என்ன பண்ணேன், என்னுடைய உடம்பு ஹீட்லாம் சொல்லி கிட்ட வச்சேன் கைஸ். அப்போட அவன் எதுவுமே பண்ணல கைஸ். இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வளர்த்தது வேஸ்ட். அப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு கைஸ். பாருங்கள், ஆனால் இப்போ நம்மக்கிட்ட இல்லை கைஸ். அவன் நோ மோர் ஆகிட்டான். அவனுடைய கடைசி தருணங்கள் தான் நீங்கள் பார்த்துங்கிறீங்க. இப்போ பாருங்கள், அவனுடைய நிலைமை ரொம்ப மோசமாகிட்டு இருக்குது. இந்த மாதிரி ஆகிறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஜ் க்ளீனாக இல்லாதது தான் காரணம். நான் ஒர்க்குக்கு போயிருந்தாலும் கேஜ் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சோம்பேறிப்பட்டதால் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவனுடைய உடம்பு ரொம்ப இதுவாகிடுச்சு. அவனுக்கு இம்யூனிட்டி பவர் அவனுடைய இல்லை கைஸ். அந்த நோயை தாங்குகிற சக்தி கூட அவனுக்கு இல்லை. இப்போ தான் கொஞ்சமாக கண்ணு ஓப்பன் பண்ணிடுறான். இங்கே பாருங்கள், நான் அப்படி எடுத்து விட்டாலே போதும் செம்மையாக பறப்பான். இப்போ பாருங்கள், அவனுக்கு பறக்கிறதுக்கு கூட அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, உட்காரத்துக்கும் ஸ்ட்ரென்த் இல்லை. பாருங்கள், நான் இந்த மாதிரி ஷேக் பண்ணும்போது ஒரு சும்மா சல்லுன்னு பறந்து போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அவனால் பறக்க கூட முடியல கைஸ். அவன் ரொம்ப டல் ஆகிடுறான். இங்கே பாருங்கள், அவன் இப்போ கடைசி இந்த தருணங்களை எப்படியே பார்த்துக்கணும். சரி, நான் என்ன பண்ணேன், சரி அவன் குண்டுகள் வச்சு அவனுக்கு பசிக்க சாப்பிட்ற மாதிரி அவனே குடிக்கிற மாதிரி லிக்விட் மாதிரி பசிச்சு வச்சுட்டாங்க கைஸ். அப்போ கூட அவனுக்கு அவன் சாப்பிடல. ஓகே கைஸ், நீங்களும் இந்த மாதிரி காக்டெயில் வளர்த்தீங்கன்னா சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆகும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது கைஸ். நான் ஹேண்ட் டைம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். டெய்லி 4-5 முறை அதுக்கு ஃபீடிங் பண்ணணும். அவ்வளோ ஃபீடிங் பண்ணி கூட அந்த மாதிரி பண்ணி இந்த மாதிரி அதுக்கு நோய் வரும்போது நம்மளை விட்டு போகும்போது நம்மளுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடும் கைஸ். ஓகே கைஸ், பாய், see you.